ஸோ முதல்வர் சொன்னதை நீங்கள் கேட்கலையா? முதல்வர் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க, அவர் உள்ளே கேட்க மாட்டார். இதில் நாங்கள் வேறு கேட்டு என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கு 5000 ரூபா நான் போட்டேன் அப்படின்னு காலையில் முதலமைச்சர் வீடியோ போடுறாரு. பெண்கள் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, நான் பெண்களை பாதுகாக்க போகிறேன், பெண்களுக்காக தான் 3 மாத தவணையை முதல்லையே போடுறேன். யாரோ சதி செய்கிறாங்க, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யார் சதி செய்கிறாங்க சொல்லுங்கள். பாஜக ஃபண்டை வந்து இது பண்ண பார்க்குது, ஃபயர் பண்ண, சீஸ் பண்ண பார்க்குது. ஃபண்டை வந்து அப்படியே வந்து முடக்கிடலான்னு பார்க்குது. பாஜக முடக்குது திமுகவை. நீங்கள் நம்புறீங்க? ஸோ முதல்வர் சொன்னதை நீங்கள் கேட்கலையா? முதல்வர் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க, அவர் உள்ளே கேட்க மாட்டார். இதில் நாங்கள் வேறு கேட்டு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவெலாம் யூடியூப்பில் வந்துட்டு யார் பேசினாலும், உங்களை தலைவர் இல்லாமல் சாதாரண ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட யார் பேசினாலும், இப்போ நீங்கள் பேசினா கூட வந்து அதிகபட்சமான வீடியோ வியூஸ் போதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஆடக்கூடாது, புரியுதுங்களா? சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ வந்து முதல்வருக்கு வந்து 8 பேர் தான் பார்க்குறாங்க யூடியூப்பில், ஆனால் ஓட்டு வரும் 8 லட்சத்துக்கு மேலே, ஒரு 8 கோடி ஓட்டு வரும். 8 கோடி பேர் இல்லையோ தமிழ்நாட்டில், சரி வரும். அதாவது முதலமைச்சர் வந்து தினமும் நைட்டு தூக்கத்தில் கனவு காண்பாராம். அப்போ கனவுல வந்து 2036 நம்ம தான் செய்யும், 2050 நம்ம தான் செய்யும், 2100 திமுக தான் ஆட்சி கட்டில் இருக்கணும் அப்படின்னு தினம் கனவு காணுவாராம். அந்த கனவுகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் பழிக்க போகிறது கிடையாது.